English version of this video is pinned in the comment. Make use of it. Hello everyone. Welcome to the video on MOSFET symbol. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும் பிகாஸ் சர்க்யூட் டயக்ராம்ஸ் படிக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பேசிக் MOSFET ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். நெக்ஸ்ட் MOSFET symbol components like arrow direction and channel line பற்றி. After that N channel versus P channel MOSFET comparison, in that symbols and operation differences. Moving further, enhancement mode versus depletion mode symbols. Finally, circuit diagrams la MOSFET symbols padikka easy tips. Let's get started. MOSFET stands for metal oxide semiconductor field effect transistor. இது ஒரு electronic component switching and amplification க்கு யூஸ் பண்ணுவோம். இதில் 3 terminals இருக்கும், source, drain and gate. Source with this terminal charge carriers device குள்ள enter ஆகும். Drain with this terminal charge carriers deviceலேருந்து வெளியில் போகும். Gate terminal இது சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு போகிற கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். ஆப்ஷனலாக ஒரு பாடி டெர்மினல் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ known as substrate. Most of the time it is connected to source. இப்போ MOSFET சிம்பிளில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட் டெர்மினல். கேட் டெர்மினல் சேனல்லேருந்து செப்பரேட்டாக இருக்கும். இதுதான் கண்ட்ரோல் டெர்மினல். இது கரண்ட் ஃப்ளோ ஆகணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணும். கேட் லைன் சேனலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சேனல் லைன் சோர்ஸ்க்கும் ட்ரைனுக்கும் நடுவில் இருக்கும். நெக்ஸ்ட் சேனல் லைன், இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிற பாத். இது MOSFET டிப்ளீஷன் மோடில் இருக்கா இல்லை என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணும். சாலிட் லைன்னா MOSFET டிப்ளீஷன் மோடில் இருக்குது. இந்த மோடில் கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கலனாலும் MOSFET நார்மலாக ஆனில் இருக்கும். ப்ரோக்கன் இல்லை டேஷ் லைன்னா MOSFET என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் இருக்குது. இந்த மோடில் MOSFET டெஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுத்தா MOSFET ஆன் ஆகும். நெக்ஸ்ட் ஆரோ. ஆரோ கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் அண்ட் சேனல் டைப் இது ரெண்டும் இண்டிகேட் பண்ணும். என் சேனல் MOSFETக்கு ஆரோ டுவர்ட்ஸ் பாடியை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் பி சேனல் MOSFET ஆரோ அவே ஃப்ரம் த பாடியாக இருக்கும். டயக்ராம் பாருங்கள், ஆரோ பாடியில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நிறைய சர்க்யூட்ஸில் சோர்ஸ் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வி சே ஆரோ ஆன் சோர்ஸ். And note that arrow MOSFET ஓட டைப்பை காட்டுது, not actual current direction. Next body connection. பாடி இல்லை சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். யூஸ்வலி இது சோர்ஸ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கும். சம் டயக்ராம்ஸில் பாடி கனெக்ஷன் எக்ஸ்பிளிசிட்டாக காமிச்சிருப்பாங்க, இல்லை சிம்பிளிசிட்டிக்காக விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் என் சேனல் MOSFET சிம்பிள் அண்ட் பி சேனல் MOSFET சிம்பிள். என் சேனல் MOSFETல எலக்ட்ரான்ஸ் ஆர் மெயின் கேரியர்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தென் ஹோல்ஸ். இந்த MOSFET எப்போ ஆன் ஆகும்னா கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது. சிம்பிளில் ஆரோ உள்ளே பாயிண்ட் பண்ணியிருப்போம், விச் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சேனலுக்குள்ளே வருது. ஸோ டு ரிமெம்பர் என் சேனல் MOSFET, என் ஃபார் புல்ஸ் இன். என் MOSFET மீன்ஸ் புல்லிங் இன் எலக்ட்ரான்ஸ். பி சேனல் MOSFETல மெயின் கேரியர்ஸ் ஹோல்ஸ். ஹோல்ஸ் ஆர் ஸ்லோயர் தென் எலக்ட்ரான்ஸ். இந்த MOSFET எப்போ ஆன் ஆகும்னா கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது. சிம்பிளில் ஆரோ வெளியில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இது ஹோல்ஸை சேனலை விட்டு வெளியில் போகிற மாதிரி காமிக்குது. ஸோ கரண்ட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த சேனல். ரிமெம்பர் P ஃபார் புஷஸ் அவுட். ஸோ P MOSFET மீன்ஸ் புஷிங் அவுட் ஹோல்ஸ். டயக்ராம் பாருங்கள், இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஆரோ டைரக்ஷன். ஆரோ உள்ளே பாயிண்ட் பண்ணது N சேனல் MOSFET. ஆரோ வெளியில் பாயிண்ட் பண்ணால் P சேனல் MOSFET. என்னன்னா புல்ஸ் இன்னுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ NMOS மீன்ஸ் புல்லிங் இன் எலக்ட்ரான்ஸ். Pனா புஷஸ் அவுட்னு நினச்சிக்கோங்க. So PMOS means pushing out holes. Next, enhancement mode versus depletion mode. Based on MOSFET operation, it is classified into two types, which are enhancement mode MOSFET, in short E MOSFET, and depletion mode MOSFET, in short D MOSFET. இந்த ரெண்டு டைப்ஸும் செமிகண்டக்டர் மெட்டீரியல் டைப்பை பேஸ் பண்ணி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, which are N channel enhancement mode MOSFET, P channel enhancement mode MOSFET, N channel depletion mode MOSFET, and P channel depletion mode MOSFET. First E MOSFETனா என்னன்னு பார்ப்போம். It is a type of transistor. கேட்டில் வோல்டேஜ் இல்லைனா இது ஆஃபில் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இதை ஆன் பண்ண கேட்டில் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். ஃபார் N channel E MOSFET பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். ஃபார் P channel E MOSFET நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ தான் சோர்ஸ்க்கும் ட்ரைனுக்கும் இடையில் ஒரு கண்டக்டிவ் சேனல் ஃபார்ம் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆகும். E MOSFETஸை டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், லாஜிக் கேட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது டெஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். கேட்டில் கரெக்ட் வோல்டேஜ் கொடுத்தா தான் ஆன் ஆகும். E MOSFET ஸ்விட்சிங்க்கு சூப்பர் சூட் ஆகும் பிகாஸ் தே ஸ்டே ஆஃப் அண்டில் நீடட்.
இ மாஸ்ஃபெட் சிம்பிள்ஸில் சேனல் லைன் broken இல்லை டேஷ்டாக இருக்கும். மீனிங் இன்கம்ப்ளீட் ஆர் பொட்டன்ஷியல் சேனல். தெர் இஸ் சேனல் நேச்சுரலாக இல்லை, கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் சேனல் என்ஹான்ஸ் ஆர் கிரியேட் ஆகும். நவ் என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் இருக்கிற என் மாஸ்ஃபெட் அண்ட் பி மாஸ்ஃபெட்டோட ஷார்ட்டர் நோட்டேஷன் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் என் மாஸ்ஃபெட், ரைட் சைடில் பி மாஸ்ஃபெட். ஃபர்ஸ்ட் என் மாஸ்ஃபெட் பார்க்கலாம். இதில் 3 டெர்மினல்ஸ் இருக்குது, கேட், ட்ரைன் அண்ட் சோர்ஸ். இந்த சிம்பிளில் மிடில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அதான் சேனல். சைடில் இருக்கிற திக் பார் கேட் கண்ட்ரோல். இப்போ பிமாஸ் சிம்பிள் பாருங்கள். இங்கே கேட் டெர்மினலில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் இருக்குது. இந்த ஸ்மால் சர்க்கிள் டிஜிட்டல் நாட் சிம்பிள் மாதிரி. மீனிங் இது என்மாஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது பிஹேவியர் இன்வெர்டட்னு அர்த்தம். இப்போ டிமாஸ்ஃபெட் பார்க்கலாம். இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் டிரான்சிஸ்டர். டெஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். மீனிங் கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கலனாலும் கரண்ட் ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். டிவைஸை ஆஃப் பண்ணணுன்னா கேட்டில் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணி சேனலில் இருக்க சார்ஜ் கேரியர்ஸை ரிமூவ் பண்ணணும். மாஸ்ஃபெட்குள்ளே சேனல் ஒரு பாத் மாதிரி இருக்கும். இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது ஒரு ரோட் மாதிரி, அதில் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ் ட்ராவல் பண்ணும். டிமாஸ்ஃபெட்டில் இந்த ரோட் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கும். இங்கே ஆல்வேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நீங்கள் கரண்ட்டை ஸ்டாப் பண்ணணுன்னா, தட் இஸ் மாஸ்ஃபெட்டை ஆஃப் பண்ணணுன்னா ரோடை பிளாக் பண்ணணும். நோ ஹவு டு யூ பிளாக் இட்? அதுக்கு கேட் டெர்மினலில் ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும். இந்த வோல்டேஜ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸை புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஸோ ரோட் எம்டி ஆர் பிளாக் ஆகும். இதுதான் டிப்ளீட்டிங் த சார்ஜ் கேரியர்ஸ்னு சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் ரிமூவிங் பீப்புள் ஃப்ரம் த ரோடு. ஸோ டிமாஸ்ஃபெட்டை ஆஃப் பண்ண கரண்ட் பார்த்த கிளியர் பண்ணுற மாதிரி கேட் வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்போ தான் கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாது. என் சேனல் டிமாஸ்ஃபெட்டை ஆஃப் பண்ண நெகட்டிவ் கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். பி சேனல் டிமாஸ்ஃபெட்டை ஆஃப் பண்ண பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். டிமாஸ்ஃபெட்ஸ் அனலாக் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் ஐசிஸில் லோட் டிவைசஸாக கூட யூஸ் பண்ணுவோம். டிமாஸ்ஃபெட் சிம்பிளில் சேனல் லைன் சாலிடாக இருக்கும். மீனிங் சேனல் எப்போதுமே இருக்குன்னு அர்த்தம். சர்க்யூட் சிம்பிளில் டிமாஸ்ஃபெட்டுக்கும் இ மாஸ்ஃபெட்டுக்கும் இருக்கிற ஒன்லி டிஃப்ரென்ஸ் சேனல் லைன் தான். ஃபார் டிமாஸ்ஃபெட் சாலிட் லைன் இருக்கும். மீனிங் சேனல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஃபார் இ மாஸ்ஃபெட் டேஷ்ட் லைன் இருக்கும். ஹியர் வி நீட் டு கிரியேட் அ சேனல். டு பி சிம்பிள், சாலிட் லைன்னா ஆல்வேஸ் ஆன், டிப்ளீஷன் மோட். டேஷ்ட் லைன்னா டெஃபால்ட்டாக ஆஃப், என்ஹான்ஸ்மெண்ட் மோட். இப்போ ஷார்ட்டர் நோட்டேஷன் ஃபார் என் மாஸ்ஃபெட் அண்ட் பி மாஸ்ஃபெட் இன் டிப்ளீஷன் மோட் பார்ப்போம். டிப்ளீஷன் மோட் மாஸ்ஃபெட்னா டெஃபால்ட்டாக கண்டக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கலனாலும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே சேனல் ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கும். டயக்ராமில் பாருங்கள், சேனல் லைன் திக்கராக இருக்குது. ஸோ நேச்சுரல் கனெக்டிவிட்டியாக இண்டிகேட் பண்ணுது. இந்த ஷார்ட்டர் நோட்டேஷன்ஸில் ஆரோஸ் இருக்காது. இதை சிம்பிளிஃபைட் வெர்ஷன் சர்க்யூட் டயக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். Now again N MOSFET and P MOSFET in enhancement mode பார்ப்போம். ஃபர்ஸ்ட் N MOSFET enhancement mode பாருங்கள். இந்த சிம்பிளில் டேஷ்ட் லைன் இருக்குது. இதுதான் சேனல். டேஷ்ட் லைன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மோட்னு அர்த்தம். இங்கே சேனல் நேச்சுரலி இல்லை. டு கிரியேட் இட் கேட் வோல்டேஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நோட் த ஆரோ டைரக்ஷன். ஆரோ கோஸ் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட் டு சேனல். இந்த ஆரோ டைரக்ஷன் பிஎன் ஜங்ஷன் ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணுது. திட் இஸ் ஆரோ பி டு என்னுக்கு பாயிண்ட் ஆகும், டயோட் மாதிரி. என்மாஸில் பி டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்குது அண்ட் என் டைப் சேனல் இருக்குது. ஸோ நேச்சுரலி ஆரோ சப்ஸ்ட்ரேட் பிலேருந்து சேனல் என்னுக்கு பாயிண்ட் ஆகும். நவ் பி மாஸ்ஃபெட் என்ஹான்ஸ்மெண்ட் மோட் பாருங்கள். எகெயின் சேனல் லைன் டேஷ்டாக இருக்குது. சேம் லாஜிக். என்ஹான்ஸ்மெண்ட் மோட்னா சேனல் நேச்சுரலி இல்லை, கேட் வோல்டேஜ் கொடுத்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆரோ. இங்கே ஆரோ வெளியில் பாயிண்ட் பண்ணுது. தட் இஸ் சேனல்லேருந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு. பிமாஸில் பி டைப் சேனல் இருக்கும் அண்ட் என் டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். ஸோ ஆரோ சேனல் பிலேருந்து சப்ஸ்ட்ரேட் என்னுக்கு பாயிண்ட் ஆகும். அண்ட் ஒய் டேஷ் லைன் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் மோட். மீனிங் இது ஒரு இன்கம்ப்ளீட் ஆர் பொட்டன்ஷியல் சேனல். தட் இஸ் சேனல் நேச்சுரலி டசன்ட் எக்ஸிஸ்ட். சேனலை என்ஹான்ஸ் பண்ண கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த பொட்டன்ஷியல் சேனல் ஒரு ரியல் கண்டக்டிவ் சேனலாக மாறி கரண்ட்டை ஃப்ளோ ஆக விடும். எகெயின் என் மாஸ்ஃபெட் அண்ட் பி மாஸ்ஃபெட் இன் டிப்ளீஷன் மோட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என் மாஸ்ஃபெட் இன் டிப்ளீஷன் மோட். இந்த சிம்பிளில் மிடில் லைன் சாலிடாக இருக்கும். சாலிட் லைன் தான் சேனல். சாலிட் லைனுக்கு மீனிங் என்னென்னா சேனல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நேச்சுரலாக ப்ரெசன்ட் வித்தவுட் கேட் வோல்டேஜ். தேர்ஃபோர் மாஸ்ஃபெட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஈவன் இஃப் கேட் வோல்டேஜ் இல்லைனாலும். நெக்ஸ்ட் ஆரோ பாருங்கள். இட் பாயிண்ட்ஸ் இன்வர்ட். தட் இஸ் ஃப்ரம் பி டு என் லைக் அ டயோட். மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட் என்மாஸ் மாதிரியே இருக்குது. நோ பி மாஸ்ஃபெட் டிப்ளீஷன் மோடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே சேனல் லைன் சாலிடாக இருக்குது. ஆரோ அவுட்வர்டில் பாயிண்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் ஃப்ரம் பி டு என் டைரக்ஷனில். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஆரோ டைரக்ஷன் யூ கேன் ஐடென்டிஃபை என்மாஸ் ஆர் பிமாஸ்.
ஸோ சிம்பிள் டிப், arrow pointing இன்னுனா NMOS, arrow pointing outனா PMOS, and solid channel lineனா depletion mode naturally on, dashed channel lineனா enhancement mode naturally off. அண்ட் இதுவரை பார்த்த சிம்பிள்ஸில் சப்ஸ்டேட்டை சோர்ஸ்லேருந்து செப்பரேட்டாக காமிக்கிறோம் ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டிக்கு. பட் இன் ரியல் லைஃப் சர்க்யூட்ஸில் சப்ஸ்டேட் அண்ட் சோர்ஸ் ஆஃபன் கனெக்டடாக இருக்கும். ஷார்ட்டர் நோட்டேஷன்ஸில் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் வை ஷார்ட் ஹேண்ட் சிம்பிள்ஸில் சப்ஸ்டேட்டை ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், ஆரோ டைரக்ஷன் தான் கீ. ஆரோ P to N டைரக்ஷனில் தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் டயோட் சிம்பிள். ஒரு டயோட் சிம்பிளில் ஆரோ P சைட்லேருந்து N சைடுக்கு பாயிண்ட் பண்ணும். மாஸ்ஃபெட் சிம்பிளும் அதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுது. இதுதான் NMOS இல்லை PMOSன்னு இன்ஸ்டன்ட்லி ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. N சேனல் மாஸ்ஃபெட்னா arrow points into the channel, that is arrow points from P substrate to N channel. P channel MOSFETனா arrow points out from the channel, that is arrow points from P channel to N substrate. N channel E MOSFETக்கு கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு போகும், எலக்ட்ரான் ஃப்ளோ சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு. P channel E MOSFETல கன்வென்ஷனல் கரண்ட் ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு போகும், ஹோல்ஸ் சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு மூவ் ஆகும். N சேனல் D MOSFETல கன்வென்ஷனல் கரண்ட் ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு போகும், எலக்ட்ரான்ஸ் சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு மூவ் ஆகும். தென் P சேனல் D MOSFETல கன்வென்ஷனல் கரண்ட் ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும், ஹோல்ஸ் சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு மூவ் ஆகும். கன்வென்ஷனல் கரண்ட்னா மாஸ்ஃபெட் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுற டைரக்ஷன், ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் டைரக்ஷன் மாதிரி. கரண்ட்னா என்ன? எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது, லைக் வாட்டர் ஃப்ளோ இன் பைப். சயின்டிஸ்ட் ஒரிஜினலி தாட் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் புக் சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணாங்க, விச் இஸ் கால்ட் கன்வென்ஷனல் கரண்ட். லேட்டர் வி கேம் டு நோ எலக்ட்ரான்ஸ். இதுதான் எலக்ட்ரிசிட்டியை கேரி பண்ணோம். எலக்ட்ரான்ஸ் தான் ஆக்சுவல் கேரியர்ஸ். இட் மூவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். பட் மேத் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் இதை சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ எல்லோரும் ஒரிஜினல் டைரக்ஷனை அக்ரி பண்ணிட்டாங்க. தட் இஸ் கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகுதுன்னு. இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரியல் எலக்ட்ரான்ஸ் ஒரு டைரக்ஷனில் போகும், ஆனால் கரண்ட்டை வேறு டைரக்ஷனில் வரைவோம். இந்த சிம்பிள்ஸ்லாம் IEEE ஸ்டாண்டர்ட் மாஸ்ஃபெட் சிம்பிள்ஸ். இதில் சப்ஸ்டேட் சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 3 டெர்மினல்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாருங்கள், என்ஹான்ஸ்மெண்ட் மோட் NMOS. இதில் ஒரு டேஷ் லைன் இருக்குது, மீனிங் இது என்ஹான்ஸ்மெண்ட் டைப். நார்மலாக இது ஆஃபில் இருக்கும். ஆரோ சோர்ஸ்க்கு இன்வர்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ N MOSFETல கரண்ட் ஃப்ளோ பண்ணுறது ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு. செகண்ட் சிம்பிள் பாருங்கள், இது டிப்ளீஷன் மோட் N MOSFET. இதில் சாலிட் லைன் இருக்குது, மீனிங் டிப்ளீஷன் டைப். நார்மலாக ஆனில் இருக்கும். ஆரோ சேம், சோர்ஸ்க்கு இன்வர்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் ட்ரைன் டு சோர்ஸ். தேர்ட் சிம்பிள் பாருங்கள், என்ஹான்ஸ்மெண்ட் மோட் P MOSFET. இங்கே டேஷ் லைன், மீனிங் என்ஹான்ஸ்மெண்ட் டைப். இங்கே ஆரோ சோர்ஸ்லேருந்து அவுட்வர்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கு, மீனிங் கரண்ட் சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சிம்பிள் பாருங்கள், டிப்ளீஷன் மோட் P MOSFET. சாலிட் லைன் இருக்குது, இது டிப்ளீஷன் டைப். ஆரோ சோர்ஸ்லேருந்து அவுட்வர்டாக இருக்குது. இங்கே சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். மேபி இது ஃபஸ்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஆனால் நீங்கள் லைன் அண்ட் ஆரோ புரிஞ்சுக்கிட்டா இது ஈஸி தான். மாஸ்ஃபெட் சிம்பிள்ஸை ரீட் பண்ண சில டிப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட், டெர்மினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆரோ அண்ட் லைன் பேட்டர்ன் பாருங்கள். கேட் டெர்மினல் சேனலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சோர்ஸ் டெர்மினலை டிப்பிக்கலி ஆரோவில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ட்ரைன் டெர்மினல் சோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், சேனல் லைன் டைப். இதுதான் என்ன மோடுன்னு டிட்டர்மைன் பண்ணும். டேஷ்ட் ஆர் ப்ரோக்கன் லைன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மோட். இங்கே மாஸ்ஃபெட் நார்மலி ஆஃபில் இருக்கும். சாலிட் லைன்னா டிப்ளீஷன் மோட். இதில் மாஸ்ஃபெட் டெஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். அண்ட் தென் ஆரோ டைரக்ஷன். ஆரோ டைரக்ஷனில் தான் சேனல் போலாரிட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆரோ இன்வர்டாக பாயிண்ட் பண்ணால் N சேனல், தட் இஸ் N MOSFET. ஆரோ அவுட்வர்டாக பாயிண்ட் பண்ணால் P சேனல், தட் இஸ் P MOSFET. இன் IEEE சிம்பிள்ஸில் ஆரோ ஆன் சோர்ஸ் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை காட்டுது. நெக்ஸ்ட், பாடி ஆர் சப்ஸ்ட்ரேட் கனெக்ஷன். இன் மெனி ஸ்கிமேட்டிக்ஸ் பாடி ஆர் சப்ஸ்ட்ரேட் கனெக்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி காட்டலைன்னா வி ஹாவ் டு அஸ்யூம் இட் இஸ் கனெக்டட் டு சோர்ஸ். வேறஸ் பாடி செப்பரேட்டாக காட்டியிருந்தா அதோட கனெக்ஷன் டிவைஸ் பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணுதான்னு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிப் இஸ் கரண்ட் டைரக்ஷன். NMOSல கரண்ட் ஃப்ளோ ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கு போகும், லைக் வாட்டர் ட்ரைன் ஆகிற மாதிரி. PMOSல கரண்ட் ஃப்ளோ சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கு போகும். இங்கே சோர்ஸ் தான் கரண்ட் சப்ளை பண்ணும். அண்ட் ஃபைனல் செட் ஆஃப் டிப் இஸ் ஆல்வேஸ் ஸ்கெமேட்டிக் லெஜெண்ட்ஸ் அண்ட் டேட்டா ஷீட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள்.